வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 அட்டகாசமான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பிகினிங்லேருந்து எண்டு வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு நிறைய பயனுள்ள ஒரு அனுபவத்தை இது கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் பார்க்க போகிற முதல் ட்ரிக் என்ன அப்படின்னா, வாய்ஸ் மெசேஜ் சம்மந்தப்பட்டது. வாய்ஸ் மெசேஜ் பொதுவாக நம்ம எப்படி பண்ணோம்னா, நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த பேசுகிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணதை கேட்குறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது சென்ட் ஆயிரும். அப்போ சென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்க குயிக்காக அந்த சென்ட் பண்ணதை ஈஸியாக கேட்டுருவாங்க நம்ம டெலிட் பண்ணுறதுக்குள்ளவே. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. சேம் அந்த மைக் பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மேலே ஹோல்ட் பண்ணி அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அந்த மைக் லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பேசணுமோ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக முழுசாக பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் பட்டன் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே இதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அந்த ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்னா சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல, வெளியில் போயிட்டு திரும்ப நீங்கள் கேட்டு பார்க்கும்போது ப்ளே பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடிக்கல, உடனே நீங்கள் லெஃப்ட் சைடில் டெலீட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் டெலீட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு, இல்லை நம்ம மேனேஜர்ஸ்க்கு, இல்லை நம்ம சீனியருக்கு, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல யாருக்காவது மெசேஜ் இப்படி அனுப்புகிறோம்னா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம்னா அடிக்கடி டெலீட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சோம்னா, என்னடா ஒரு மெசேஜ் கூட டெலீட் பண்ண தெரியலையா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளோட ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இப்போ இருக்கிறனால இதை நீங்கள் ரொம்ப பயன்படுத்திக்கிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் ஒன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு நம்மளால் ஹெட்செட் இல்லாமல் அதை கேட்குறது கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் ரெக்கார்டு என்ன ஆயிருக்கோ அப்படின்றத கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நார்மலாக நான் இப்படி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ப்ளே ஆகுது, இப்போ இது எல்லாருக்குமே கேட்கும், வெளியில் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும். இப்போ வீட்டில் உட்காந்துருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வாய்ஸ் சேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், எல்லாருக்கும் கேட்கும். அது நம்மளுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேராக நம்ம ஒரு நார்மலாக ஃபோன் கால் பேசினா இப்படி அந்த கேமரா இருக்க பொசிஷனை நம்ம காதுக்கிட்ட போய் வைப்போம். அப்படி நீங்கள் காதுக்கிட்ட போய் வச்சிங்கன்னா லவுட் ஸ்பீக்கரில் கேட்கக்கூடியது உங்கள் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் ஷார்ட்கட் நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ளே வாட்ஸ்அப்புக்குள்ளே நம்ம ஒருத்தர் பேரையும் தேடி அவங்களுக்கு நம்ம சேட் பண்ணுறதை காட்டிலையும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்ம ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி மோர் கொடுத்து ஆட் ஷார்ட்கட்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம்னா இருக்கும். இதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ நம்ம நார்மல் கான்டாக்ட்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் கான்டாக்ட்ஸுக்கும் க்ரியேட் பண்ணலாம், ஒரு குரூப்புக்கும் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ குரூப்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் நம்ம உள்ளே போய் சர்ச் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ணுறதை காட்டிலையும் இந்த மாதிரி வெளியில் எடுத்து நம்ம குரூப்ஸாக போட்டுக்கலாம். அந்த குரூப்ஸ்க்குன்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். குரூப்ஸ்க்கு இதே மாதிரி தான், போய் செட்டிங்ஸில் போய் மோரில் போய் ஆட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் ஐக்கான் இங்கே நின்றுடும், ஹோம் ஸ்க்ரீனில் வரும்.
அப்போ நம்ம காலைல எந்திரிச்சோடனே ஒரு ஒரு குட் மார்னிங்கோ இல்லை நம்ம ஏதாவது பிளானோ நம்ம சென்ட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளான் அவங்களுக்கு ஈஸியாக உடனே சென்ட் பண்ணிடலாம். இந்த ஆப் வந்து நம்ம கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுக்கும். இந்த ஆப்போட செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும், ரொம்ப பழசாக இருக்கும். ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த இதுக்குரிய ஒரு யூஸை ஒரு பயனை நான் வந்து நான் சொல்லியிருக்கேன். 4வது நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் நம்ம வைக்க போகிற ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் ஸ்டேட்டஸாக வைக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல் எடுக்கிறோம். அந்த வீடியோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் வீடியோ ஃபைல். அப்போ இந்த வீடியோ ஃபைலில் எனக்கு இந்த வீடியோ வேண்டாம், ஆடியோ மட்டும் வேணும், இந்த ஃபைலை மட்டும் நான் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பென்சில்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலர், எனக்கு ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை டார்க் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆயிரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் ப்ளே பண்ணேன்னா இப்போ நான் சென்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட்டஸாக சென்ட் ஆயிரும். இப்போ போய் நான் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்டேட்டஸில் போய் பார்த்தா அப்போ என்னோடய ஸ்டேட்டஸில் வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் கூட நான் ஈஸியாக சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டேட்டஸில் நம்ம வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டீன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கார்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கார்டுன்றது வந்துடும். இதில் ஏதாவது நீங்கள் ஒரு மீம்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் இப்படி ஏதாவது கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஸ்டேட்டஸாக சென்ட் ஆயிரும். 5வது நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இதில் டைப் பண்ணும்போது உதாரணத்துக்கு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குட் ஆஃப்டர்நூனுக்குரிய இதில் ஏ வந்து கேப்பிட்டலாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம்னா இப்படி ஏதாவது வச்சுட்டு நகட்டிட்டு இங்கே போய் ஏ எரேஸ் பண்ணிவிட்டு கேப்ஸ் அமைக்கி ஏன்னு கிளிக் பண்ணுவோம். பட் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்படி குட் ஆஃப்டர்நூன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆஃப்டர்நூன்றதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேப்ஸ் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறும். எனக்கு எல்லா லெட்டரும் கேப்ஸ் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லெட்டரும் கேப்ஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லெட்டரும் ஸ்மால் லெட்டர் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் டைம் சேவிங்க்கு ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும், எங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே போதும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கேப்ஸ் பட்டன் அமுக்குனாலே போதும், ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே மாறிடும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6வது நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நிறையா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போய் செட்டிங்ஸில் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட்ஸ்லேயும் எவ்வளோ டேட்டா உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ டேட்டா வெளியில் போயிருக்குன்றது காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் இதை பாருங்களேன், நிறைய டேட்டா உள்ளே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 45 வீடியோ 292 .8 MB இதிலே இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ 130 ஃபோட்டோக்கு 13.6 MB இருக்குது. அப்போ இதில் எது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத ஃப்ரீ ஸ்பேஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு டெலிட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டோம்னா இந்த 13.6 MB நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டுரும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ஸ்அப்பில் எந்த மீடியாவும் டவுன்லோட் ஆக விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு நிறையா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் நம்மளை வர வச்சிடும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் மொபைல் யூஸிங் டேட்டா, இதில் நான் நோ மீடியான்னு கொடுத்துருக்கேன். ஃபோட்டோன்னு கொடுத்தேன்னா
மொபைல் நெட்வொர்க் எப்பப்போலாம் ஆன் ஆகுதோ, யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ். இப்போ எதுவுமே எனக்கு டவுன்லோட் ஆக வேணாம், நானாக டவுன்லோட் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா ஃபோட்டோஸை எடுத்து விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு நோ மீடியான்னு வந்துடும். அதே மாதிரி வென் கனெக்டட் ஆன் வைஃபைல எப்பப்போலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். எதுவுமே கொடுக்கலன்னா டவுன்லோட் ஆகாது. அதே மாதிரி ரோமிங் டைம்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதிகமாக வராது. அதாவது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்னால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். நீங்கள் பார்த்த இந்த 6 வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 6 வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ நான் அடிக்கடி போடுற எல்லா வீடியோஸுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கே வந்து சேர்ந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.